ஒரு கடுமையான சோதனையான ஒரு காலம் எனக்கு என்னுடைய தம்பி உடன்பிறவா தம்பி விஷால் கூட 6 மாதம் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 8 வருஷமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது. 2 பேருக்குமே சண்டை. நாங்கள் பேச மாட்டேன், அவர் பேச மாட்டார். 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம். என் வாழ்க்கையில் நான் பார்த்த உயரமான மனிதன் விஷால் தான். நான் வாழ்க்கையில் பார்த்த சத்தியமான நல்ல மனிதன் விஷால் தான். இதை நான் பொய்யே சொல்கிறேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் என்னை கூப்பிட்டான். தம்பி அண்ணா நீங்கள் வரீங்களான்னு கடைசி நாள் கூப்பிட்டான். எனக்கு தெரியும் நான் வரமாட்டேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு சினிமா தவிர எதுவுமே தேவையில்லைங்க. என்னுடைய சாவு என்னுடைய ஆக்ஷன் கட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். தம்பி கூப்பிட்டான், ஆனால் வரீங்களான்னு கேட்டான். நான் என்னன்னு கூட கேட்கல, வந்துட்டேன். ஏதோ செயலாளர் பதவின்னு சொன்னான். இந்த சினிமாவில் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது சத்தியம். ஒரு படம், நான் முதல் படம், என்னுடைய ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு. முதல் படம் என்னுடைய வெற்றி படம். அப்போவே 6 கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்னுடைய ப்ரொடியூசர் 1 கோடி ரூபாய் டெபிசிட்டில் நடந்து போனார் இங்கேருந்து. என்னுடைய 2வது படம், 3வது படம், எல்லா படங்களிலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனுடைய அல்டிமேட்டம் என்னென்னா, என்னோடய ஓனாய மாட்டுக்குட்டியில் வந்துச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதனால என்னுடைய படம் முதல் ஷோ காட்சி ரத்து செய்யப்பட்டது. என்னுடைய அசிஸ்டண்ட்டை அந்த லேபில் உட்காந்து மண்டி போட்டு அந்த மேனேஜர்கிட்ட அழுதான். சார், எங்கள் சார் 72 மணி நேரம் அந்த கிளைமேக்ஸ் நடித்து விரலெலாம் ரத்தம் வந்துச்சு சார். 25 லட்ச ரூபா சின்ன காசு சார், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் வராது சார், வெளியே வராமல் போயிடும். அதே மாதிரி வெளியே வராமல் போச்சு. நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது கால் மேலே கால் போட்டுட்டு சாஞ்சு உட்காந்துட்டு பேசவே இல்லைங்க. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு நான் தோற்று ரோட்டுக்கு வந்துட்டேன். இருக்கிற காசெல்லாம் போட்டு எடுத்த படம். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு டிவி ரைட்ஸாவது வாங்கி கொடுங்க, விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது அப்படியே பார்த்து சிரித்தாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பேப்பரை, நான் கொடுத்த மனுவை திருப்பி வாங்கிட்டு அவங்க முன்னால் எல்லோரும் காலில் விழுந்துட்டு வெளியே வந்தேன். அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சி வெளியே வந்தேன் சார். ஆனால் இன்றைக்கி அதே ரூமுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சத்தியம் மட்டுமே பேசணும். இந்த ப்ரொடியூசர்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு மட்டுமே பேசணும். நாங்கள் வர்றதுக்காக ஒரு விஷயம் கூட பேசலை. இன்றைக்கி பேசும்போது கூட எல்லாருமே பிரகாஷ் ராஜெல்லாம் சொன்னாங்க, எந்த ஒரு தனி மனிதரை பற்றி எந்த விமர்சனமும் வேணாம், நம்ம வரணும், நம்ம நல்லது பண்ணணும், நம்ம நல்லது பண்ணுறதுன்றதை அதை ப்ரூவ் பண்ணணும், அதுதான் முக்கியம்னு சொல்லி எல்லாருமே வாயடிச்சார். ஒரு சீனியர் மெம்பராக எங்களை அவர் வழிகாட்டிக்கிட்டே இருக்கார். இது நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நாங்கள் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போகிறது சத்தியமாக சொல்கிறேன், சேரில் கூட உட்கார மாட்டாங்க. நாங்கள் அப்படி உழைக்க போகிறோங்க. நாங்கள் எங்கள் சேரில் உட்கார மாட்டோம். எங்கள் சேர் எடுத்து நின்றுக்கிட்டே உழைப்போம். எங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் மிராக்கல் பண்ண முடியாது, எங்களால் மாயாஜால வித்தை பண்ண முடியாது. ஆனால் சத்தியத்தோட தர்மத்தோடு எங்களால் உழைக்க முடியும். அதை நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசமான அணின்னு எல்லாரும் 2 குற்றச்சாட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஒத்து கேட்கும்போது 2 குற்றச்சாட்டு. ஒன்று நடிகர்கள்லாம் ஏன் வர்றாங்க அப்படின்னு. நடிகர்கள் படம் எடுத்துட்டாங்கல்ல, நடிகர்கள் சம்பாரிச்சிட்டே இருக்கல, தங்களுடைய கலைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக ப்ரொடியூசர் ஆகி அந்த பணத்தை தூக்கி உள்ளே போட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அப்போ அதுக்கு தகுதி ப்ரொடியூசர்ஸ் தானே அவங்க. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை ஏன் சென்னையில் எடுத்து கொட்டுறாங்கன்னா, கலையின் மேலே இருக்காது. அந்த எம்ஜிஆரையும் அந்த சிவாஜியும் பார்த்து பார்த்து ரசித்து நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாதா, நம்ம ஒரு எம்ஜிஆர் சிவாஜியை உருவாக்கக்கூடாது தானே சென்னைக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்கள உழைச்சிக்கிட்டே அங்கேயே நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தன்னுடைய சொந்த காசை எல்லா காசையும் போட்டு படம் எடுக்கிறாங்க. நான் 2 படம் எடுக்கட்டா நான் கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்திருப்பேன். நான் இன்னும் படம் எடுக்க போகிறேன். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு படம் எடுக்க போகிறேன். நான் ஒரு ப்ரொடியூசராக தான் இருப்பேன். அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு, நடிகர்கள்லாம் ஏன் வரக்கூடாது. யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஒரு பத்திரிக்கையில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவரும் ப்ரொடியூசர் தானே. ஏன் பத்திரிக்கைக்காரங்களாம் சினிமாவுக்கு வரேன்னு கேட்கலாமா என்ன? யாருக்கு வேணால் தகுதி இருக்குங்க. கையில் காசு மனசில் கொஞ்சம் தைரியம் இருந்தால் அவன் ப்ரொடியூசரு. என் படம் நான் கதை கேட்குற தன்மை இருக்குது, இந்த படம் நல்லா ஓடும். என் ப்ரொடியூசர் போய் கதை சொன்னேங்க, மலேசியாவில் போய் கதை சொன்னேன். அவர் நான் கதை சொல்லி முடிச்ச மாதிரி என்கிட்ட கேட்டார், தம்பி நல்லா இருக்கு கதை, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எவ்வளோ ரூபா நஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த படம் எடுக்க முடியும்னு கேட்டார். நான் ஒன்றுமே புரியல. இது தெரியல. 1 கோடி ரூபாய் நஷ்டம் நான் பொறுத்துப்பேன், ஓகே நான் படம் எடுக்கிறேன். நாங்கள்
ஒரு ப்ரொடியூசருடைய மனநிலை அதாங்க. அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை எடுக்கணும் தான் ஒவ்வொரு ப்ரொடியூசர் வர்றாங்க. அது நல்ல படமே கெட்ட படமா, ஆனால் அந்த எண்ணம் அங்கேருந்து தான் வருது. ஸோ யார் வேணால் படம் எடுக்கலாம், யார் படம் எடுத்தாலும் அவங்க ப்ரொடியூசர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து தமிழன் இங்கே மலையாளி, தயவுசெய்து இப்படி சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்மளுக்கு உழைத்த எல்லா பெரிய தலைவர்களுமே வந்து எல்லாருமே தமிழர்கள் இல்லையே. பெரியார் தமிழர் இல்லையே, எம்ஜிஆர் தமிழர் இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தமிழர் தானேங்க. அப்படி பிரிக்கலாமா? அப்படி பிரிக்கலாமா? நம்ம எல்லாம் இந்தியர்கள். ஒரு மூலையில் நம்ம வந்து நிற்கிறோம், அதுக்கு பேர் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு குற்றச்சாட்டு, இது ரெண்டுமே லேம் எக்ஸ்கியூஸ், இது ரெண்டுமே நொண்டி சாக்குகள். ஸோ தயவுசெய்து எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னா, நாங்கள் புது அணி, எங்கள் புது அணி மேலே என்ன நாங்கள் ஊழல் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்? 2000 குற்றச்சாட்டுகள் எங்களால் சொல்ல முடியும். இந்த 10 வருஷம் உட்கார்ந்தவங்கள எங்கள் மேலே என்ன சொல்ல முடியும்? வெள்ளை உடையோடு வந்திருக்கிறோம், வெள்ளை மனசோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. இந்த கையை பார்க்குறான், இதை இங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா, படா படா ஹே எல்லாம் போயிடுச்சு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஸ்வச்ச பாரத். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் எப்போவுமே சத்தியம் பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். எவனாலும் ஒருத்தனை பார்த்து இவன் தேசத்துறையின்ட்டானா நீ அவன் பின்னாடி போ, ஏன்னா அவன் நல்லவன். குறிப்பாக ஐயா எச்ராஜா சொல்லணும், ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லணும். அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள்லாம் அப்பா சரியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் நினைக்கலாம் என்ன ஆச்சு தேசத்துக்குன்னு. தேசம் இல்லை, அதை காணாங்கிறதான் பிரச்சனை. இப்போ இந்தியா என்கிற ஒரு நாடு, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, விற்பனைக்கு வந்துட்டது. மன்மோகன் சிங்கே சொல்கிறாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு. யார் சொல்றா? ஒரு பெண்ணு விமானம் ஓட்டுறா, ஒரு பெண்ணு பேருந்துல வேலைக்கு போறா, ஒருத்தி கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாம விவசாயம் செய்கிறா. இதுல எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நம்மன்னு நீ யோசிக்கணும். இந்தியா இஸ் அவர் நேஷன் மே ஹே. இந்த கையை பார்க்குறான், இதை இங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா, படா படா ஹே எல்லாம் போயிடுச்சு. அவர் தெளிவாக சொல்றாரு, ஸ்வச்ச பாரத்.